friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ரெசிபி. இன்னைக்கு நம்ம ரெண்டு ஐஸ்கிரீம் பார்க்க போறோம். ரெண்டுமே செம டேஸ்டியான ஐஸ்கிரீம், நிறைய பேர்த்தோட ஃபேவரேட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம், அப்புறமேட்டு குல்கந்த் ஐஸ்கிரீம். ரெண்டுமே நம்ம செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். எல்லாத்துக்கும் பிடிச்ச இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ டிலே பண்ணாம இந்த செம கிரீமியான ரெண்டு ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் பால், ஒரு கப் பால் விட்டுக்கலாம். இதுல இது வந்து 250 ml பால். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்திக்கலாம். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்திக்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாம. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட இந்த பால் எல்லாம் சேர்த்து இதை அடுப்புல வச்சிடலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணதை அடுப்புல வச்சு இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா இதுல நம்ம பால் பவுடர் சேர்த்திருக்கோம், கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கோம், எல்லாமே கீழே பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால விடாம கிளறிக்கோங்க. நல்லா வெந்து நல்லா அந்த கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும்ல, அது வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, திக் ஆயிடுச்சு. நல்லா வெந்து நம்ம கார்ன்ஃபிளவர், மில்க் பவுடர் எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு திக்கானா போதும். ரொம்ப கெட்டியெல்லாம் தேவையில்லை. நல்லா வெந்துச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்துட்டு ஆற விட்டுறலாம். அது நல்லா ஆறணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க வேணாம், வெளியிலேயே வச்சு ஆற விடுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு விப்பிங் கிரீம் விட்டுக்கலாம். இதுல இது வந்துட்டு 250 ml. இதை வந்துட்டு நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா நீங்க விஸ்கோ இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நீங்க வந்து பீட் பண்ணா கொஞ்சம் டைம் அதிகமாகும். கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு கீழே வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் வச்சு ஒரு பவுல் வச்சு அதுக்கு மேல இதை வச்சு நீங்க பீட் பண்ணுங்க. அப்ப கொஞ்சம் குயிக்கா ஆயிடும். இதை வந்துட்டு நம்ம நல்லா பீக்ஸ் வர அளவுக்கு இதை வந்துட்டு நம்ம பீட் பண்ணிக்கணும். 4 நிமிஷம் நான் வந்துட்டு பீட் பண்ணிருப்பேன். இந்த அளவுக்கு சாஃப்டான பீக் வந்திருக்குது. இந்த அளவுக்கு வந்தா போதும். நம்ம வந்துட்டு கேக் செய்யல, ஐஸ்கிரீம் தான் செய்ய போறோம். அதனால ரொம்ப ஸ்டிஃபான பீக்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சாஃப்ட் பீக்ஸ் வந்தாலே போதும் ஐஸ்கிரீமுக்கு. இப்போ நம்மளோட விப்டு கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பால்ல கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட்டு அந்த கலவை இதுல சேர்த்திக்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இதை இதுல சேர்த்திக்கலாம். இப்ப இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம இதே மாதிரி பீட் பண்ணியே நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்பதான் ஈவனா மிக்ஸ் ஆகும். இப்ப இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் பேஸ் வந்துட்டு நமக்கு ரெடியா இருக்கு. இதை வந்துட்டு நம்ம ரெண்டா பிரிச்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம 2 ஐஸ்கிரீம் செய்ய போறோம்ல, அதனால இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். 2 பகுதியா பிரிச்சாச்சு நம்மளோட ஐஸ்கிரீம் பேஸ. இப்போ ஒரு பேஸ நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கலாம். இதுல நாம ரெடி பண்ண போறது குல்கந்த் ஐஸ்கிரீம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குல்கந்த் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஹோம்மேட் குல்கந்த் தான், வீட்லயே தயாரிச்சது. இதோட ரெசிபி வேணா நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் என் கார்ட்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. இது செஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இன்னும் அப்படியே சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹெல்தி குல்கந்த் சாப்பிடுறது டெய்லி. இப்ப இதை வந்து இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன். இதுலயே நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கும்ல குல்கந்த்ல, அதனால நான் எக்ஸ்ட்ராவா கண்டென்ஸ் மில்க் எல்லாம் சேர்த்தல இந்த ஐஸ்கிரீம்ல. இதுவே சரியா இருக்கும். முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி சாப் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா சேர்த்திக்கலாம். கடைசியில கார்னிஷ் பண்ற கொஞ்சம் வச்சுக்கலாம் மேல போடுறதுக்கு. இப்ப இது கூட நம்ம வந்துட்டு பிளேவருக்காக வேண்டி ரோஸ் எமல்ஷன் யூஸ் பண்ண போறோம். இது வந்துட்டு ரெட் ரோஸ் எமல்ஷன், அதனால இதுல கலரும் இருக்கும் பிளஸ் அந்த எசன்ஸும் இருக்கும். இது வந்துட்டு நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 டிராப் எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த குல்கந்த் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனா படற மாதிரி. அழகான ஒரு கலர் வருது. சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கும் இந்த ஐஸ்கிரீம், பாக்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும். பாருங்க, சூப்பரா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட குல்கந்த் ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. குல்கந்த் அங்கங்க கட்டியா இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம மாத்திடலாம். இப்ப நம்மளோட குல்கந்த் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்த ஐஸ்கிரீமே நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பாதி ஐஸ்கிரீம் பேஸ் நம்ம பிரிச்சு வச்சிருந்தோம்ல, அதையும் இந்த பாத்திரத்திலேயே மாத்திட்டேன். இதுல மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால
இதுல நம்ம என்ன ஐஸ்கிரீம் செய்ய போறோம்னா பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போறது இந்த மாதிரி பிளாக் கரண்டோட சிரப் கிடைக்கும்ல. இது வந்து ஃப்ரூட் சிரப் தான், திராட்சையில தயாரிச்சது. காலாகட்டா அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த சிரப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த சிரப் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்க போறோம். இந்த சிரப்லயும் நிறைய சுகர் இருக்கும், அதனால நம்ம இதுலயும் நம்ம தனியா கண்டென்ஸ் மில்க் எல்லாம் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. இந்த இனிப்பே சரியா இருக்கும். இப்ப இந்த 1/4 கப் அளவுக்கு இந்த காலாகட்டா சிரப், பிளாக் கரண்ட் சிரப் வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். வீட்லயே தயாரிச்ச திராட்சை சிரப் இருந்தாலும் நீங்க வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இப்ப இது கூட கருப்பு திராட்சை இருக்குல்ல, காய வச்ச கருப்பு திராட்சை. இது இந்த திராட்சையை நான் வந்துட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதே வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இதையும் வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இதுல வந்து நான் எந்த கலரும் ஆட் பண்ணல. ஆக்சுவலா பர்பிள் கலர் ஆட் பண்ணுவாங்க இதுக்கு. நான் வந்துட்டு இன்னைக்கு எந்த கலருமே ஆட் பண்ணல, ஏன்னா என்கிட்ட பர்பிள் கலர் இல்ல, அதனால நான் ஆட் பண்ணல. இந்த சிரப்ல இருக்கிற கலர்லயே இதை விட்டுற போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட பர்பிள் கலர் இருந்துச்சுன்னா, ஜெல் கலரோ இல்ல ஃபுட் கலர் அந்த பவுடர் கலரோ இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இப்ப நம்மளோட பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாத்திடலாம். இப்ப நம்மளோட பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமையும் ஒரு டப்பால மாத்தியாச்சு. இதையும் லெவல் பண்ணி விட்டுருங்க. மேல நம்ம கொஞ்சமா இந்த காஞ்ச திராட்சையை போட்டுடலாம், இந்த கருப்பு திராட்சையை ஜஸ்ட் ஒரு கார்னிஷ்காக வேண்டி. நம்மளோட 2 ஐஸ்கிரீமையும் ரெடி பண்ணியாச்சு. குல்கந்த் ஐஸ்கிரீமுக்கு மேல நம்ம கொஞ்சமா மேல நட்ஸ் போட்டுடலாம், கேஷ்யூ நட்ஸ் ரோஸ்டட். ரெண்டும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே கலர்ல ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு இதுக்கு பர்பிள் கலர் யூஸ் பண்ணுங்க, அப்பனா உங்களுக்கு பிளாக் கரண்ட் நல்ல கலர்ஃபுல்லா கிடைக்கும். இப்ப இதுக்கு மேல நம்ம இன்னும் கொஞ்சம் சிரப் ஊத்திக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு கார்னிஷ்காக தான். ஊத்தி இது லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டையும் நம்ம நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணி தூக்கி ஃப்ரீசர்ல ஒரு 10 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண போறோம். ரெண்டையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ண வைக்க போறோம். 10 மணி நேரம் இல்லனா ஓவர் நைட் நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க. இது ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்மளோட 2 ஐஸ்கிரீமே ஓவர் நைட் வச்சு எடுத்தாச்சு வெளியில. ரெண்டும் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட குல்கந்த் ஐஸ்கிரீம், இது நம்மளோட பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம், ரெண்டுமே சூப்பரா செட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம இது ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். இப்ப நம்ம இது ஸ்கூப் பண்ணலாம். பாருங்க சூப்பரா ஸ்கூப் ஆகும், அழகா கிரீமியான சூப்பரான ஐஸ்கிரீம் கிடைக்கும் நமக்கு. இப்படி பாருங்க செமையா இருக்குல்ல. ஸ்கூப் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளோட பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமையும் நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்மளோட குல்கந்த் ஐஸ்கிரீம் மேல நம்ம வந்துட்டு கொஞ்சமா நட்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் மேல கொஞ்சமா இந்த ரெய்சின்ஸ் போட்டுக்கோங்க. பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் மேல கொஞ்சமா இந்த சிரப் வந்துட்டு டிசில் பண்ணி விட்டுறலாம் மேல. இந்த ஐஸ்கிரீம் மேல ஒரு ரோஜா இதழ், இந்த ஐஸ்கிரீம் மேல ஒரு புதினா ஸ்டாண்ட் வச்சிடலாம், ஜஸ்ட் ஒரு அழகுக்காக வேண்டி. ஒரு வேஃபர் வச்சு சர்வ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கும். நம்மளோட சூப்பரான 2 ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.